இப்போது நீங்கள் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க. அவர் நடிக்கிறேன்னு சொன்னால் வேணான்னு சொல்லுவீங்களா? டெஃபினெட்லி தயவு செஞ்சு ஒரு படம் எடுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். எவ்ரி டைரக்டர்ஸ் இது வந்து ஒரு ட்ரீம். இது வந்து ஒரு 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 விஷயம். ஒர்க்கிங் வித் ஃபைன் ஆர்டிஸ்ட்னால் பயங்கர ஃபைன் ஆர்டிஸ்ட்டோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து அதுதான் ட்ரீம். அதுதான் விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுறோம், அது இன்னும் எலிவேட் ஆகி ஸ்க்ரீனுக்கு வருது இல்லையா, அதை பார்க்குறது அவ்வளோதான் அச்சீவ்மெண்ட். ஸோ எனக்கு தேர்ட் கொலாபரேஷன் அப்படின்னு இல்லை, நீங்கள் இப்படி பார்க்க இப்படி ஏசை விட்டுருங்க. எங்கேயோ வந்து ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு ஆடிஷன் பண்ணும்போது ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஆளை விட்டுட்டு இவன் நல்லா பண்ணுவான்னு அன்றைக்கி ஒருத்தர் நம்புறாருல, அப்பயே தெரியல அவருக்கு வந்து ஓகே ஒரு சரியான நபர் கிடைச்சா இல்லை நம்ம அவங்களோட அது பியூர் டேலண்ட் தானே. அதுதான் நான் இல்லை நான் அதை அப்படி தான் சொல்கிறேன். நான் இல்லாட்டி 2 பேரும் ரொம்ப ஹம்பிள் நாடகம் போடுறோம். இல்லை இல்லை நாடகம் இல்லை. பரிமாற்றம் ரொம்ப இல்லை இல்லை நான் சொல்ல வருதுமா, இப்போ ஒரு தெரிஞ்ச நடிகராக இருக்கிற கட்டத்தை தாண்டி எதுவுமே தெரியாத போது ஒருத்தரை வந்து ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட் டே வந்து ஷூட் வந்து ஒரு சின்ன சீன் முடிஞ்சு செகண்ட் சீன் என்ன, என் வாயில் வந்து இந்த எல்லா விதமான ஷிட்டும் போட்டு கலந்து ஊற்றுற மாதிரியான ஒரு ஷாட். அது நான் ரொம்ப நடுங்கி பயந்து நடிக்கிட்டு இருந்தேன், எப்படி அதை நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அந்த அந்த ஏன்னா அந்த ஒரு அனுபவம் இல்லை, ஆனால் அது எப்படி இருக்கும்னு அது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த மாதிரி சம்பவம் கிடைக்கும்போது நிஜமாக ஒருத்தர் இருந்த இடத்த போய் ரீச் பண்ணுற அட்லீஸ்ட் அந்த பெயினை வந்து ரீச் பண்ணுறது எப்படின்னு தெரியல. பிரேம் சாருக்கு அதான் ஃபஸ்ட் படம், 96 பிரேமுக்கு கேமராக்கு தான் ஃபஸ்ட் படம். ஸோ அதனால் ரொம்ப நடுங்கி அதுவும் ஒருவங்களை யாராவது ரொம்ப நம்பிட்டாங்கன்னா இன்னும் பயம் அதிகமாகிடும், சொதப்பிடக்கூடாதுன்னு. ஒரு வழியாக அது முடித்தோடனே எனக்கு என்ன தெரியல, செட்டெலாம் கை தட்டினாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஹோப்பு கொடுத்தது. அது வந்து ரொம்ப நல்லா. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்பின ஒரு ஆள் தான் ஆறுமுகம் அப்படின்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் இந்த இவ்வளோலாம் இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லாத போதே என்னை நம்பின ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லுவார்.